நான் இன்றைக்கி ரசம் வைக்கிறேன் பாருங்கள். என்னுடைய ரசம் பாருங்கள், நல்லா தக்காளியை வேக வச்சு கொஞ்சம் விதமாக ஆறி இருக்குது, கொஞ்சமாக ஆறி இருக்குது, நல்லா வேக வச்சிட்டேன். இதில் கழுவி வச்ச புளியை போட்டுருவேன். ஆனால் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணி தான் இருக்குது பாருங்கள். அப்புறம் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்குவேன். இப்போ தக்காளி தனியாக கழட்டி எடுத்துருவேன், தண்ணி மட்டும் அந்த சுடு தண்ணியில் அதை போட்டு வச்சுருக்கிறேன். எடுத்துருவேன், தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரசத்துக்கு வச்சுருவேன். தனியா, சீரகம், மிளகு, பூண்டு இது தாளிக்கிறதுக்கு. இந்த மிக்சியில் ஒரு மிளகா போட்டு இப்படி அரைச்சிருவேன். ஏன்னா கொஞ்சம் எங்களுக்கு காரமாக வேணுங்கிறதுக்காண்டி தான் சாப்பாடு செய்கிறேன்னா. இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி பொரியல். இப்போ ஜாக்கிக்கு சீச்சி வேக வச்சு சாப்பாடு போடணும். அது வாங்க போயிருக்கிறாங்க. 50 ரூபாய்க்கு நிறைய எலும்பு கிடைக்கும். அது ஜாக்கிக்கு, சரிங்களா? ஜாக்கிக்கு வெளியே இருக்க பசங்களுக்கு. நம்மளுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்களுக்கே ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும். நம்மளாம் ரசம் சாப்பாடு சாம்பார் சாப்பிட்றது தான் பிடிக்கும். சரிங்க, வாங்க சாப்பிட்லாம். இதை எப்படி தாளிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? இதை நுணுக்கிட்டு இதை காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளிக்கிறப்ப இதை கரைச்சி ஊற்றணும். ஊற்றிட்டு 3 நாள் கழிச்சாலும் அந்த ரசம் அப்படியே இருக்கும். அதே இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, பச்சை தக்காளியும் புளியும் போட்டு கரைச்சி மிளகு சீரகம்லாம் தாளிப்போம் பார்த்தீங்களா? அப்போ தூக்கி ஊற்றி நுரக்கு விட்றப்ப இறக்கிடுவேன். இப்போ அப்படி கிடையாது, வேக வச்சு இப்படி தான் செய்வேன். 10 வருஷமாக அப்படி தான் செய்கிறேன். நான் வேலை செய்கிற வீட்டில் என்ன நீ ரசம் நல்லா செய்கிற, எப்படி செய்கிறேன்னு கேட்பாங்க. நான் கற்றே கொடுக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் வீடியோலாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதே மாதிரி கொதித்த ரசத்தில் கொண்டு போய் உப்பெல்லாம் போடக்கூடாது. நுரக்கூடி நல்லா பெருங்காயம்லாம் போட்டுட்டு இறக்கி வச்ச பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து உப்பு போட்டு கரைக்கணும். உப்பு போட்டு அப்படி கிண்டிங்கனாலே அந்த ரசத்தோடு செட் ஆகிடும். புளி கூட உப்பு போட்டு கொதிக்க வச்சா கடுத்துரும் ரசம். இதான் ரசத்துக்கூட டிப்ஸு. இதனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் ரசம் சூப்பராக இருக்குது. இதையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்கப்பா, எனக்கு மூச்சு வாங்குது, உடம்பு சரியில்லையா, அதனால தான். பார்த்தீங்களா அந்த தொண்டை எப்படி வலிக்கு தெரியுமா? சரி.